வெல்வோம், இந்த உலகத்துக்கு சொல்வோம் என உறுதியேற்க போகும் ரிஷபராசி அன்பர்களே. இந்த செவ்வாய் வக்ர பெயர்ச்சி, வக்ரம் பெற்று பெயர்ச்சியும் நடக்குதுங்க. இது உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி இவ்வளோ பார்க்குறோம் அப்படின்னா, செவ்வாய் தான் திருமணத்துக்கு சம்மந்தப்பட்டவர். செவ்வாய் தான் இடம் வீடு சொத்துக்கு முக்கியம். உங்கள் வேலை தொழில் சம்மந்தப்பட்டது செவ்வாய். அப்போ செவ்வாயின் ஒரு காரகத்துவம் இத்தனை விஷயத்தையும் செய்யுது. வெளிநாடு செய்ய உங்களுக்கு 12ஆம் அதிபதி வேறு. செவ்வாய்ங்கிற கோச்சாரத்தில் ஒரு கிரக சூழ்நிலை மாறி இருந்தால் எத்தனை விஷயத்தை பாதிக்குதுன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு எதெல்லாம் பண்ணால் சக்ஸஸை கொடுக்கும், எதை தவிர்க்கணும், இந்த நேரத்தில் எதாவது பண்ணணும், ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துருவோம். பரிகாரங்களோட இறுதியில் உண்டு. பரிகாரம் வீட்டிலே செய்கிற மாதிரி கூட இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல பார்த்திங்கன்னா, உங்கள் ராசியில் குரு பகவான் இருந்து கஜகேசரி யோகம் போல் வேலை செஞ்சிட்ருக்கு. உங்கள் 7ஆம் அதிபதி 3இல் வலு குறைந்து வக்ரம் பெற்று நின்று மீண்டும் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா திருமணம் என்ற ஒரு முடிவு ஏற்க முடியாத பல சிக்கல்கள் நடந்தது இந்த ரிஷபராசிக்கு. சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா, திருமணம் பார்க்காத நேரமில்லை, கும்பிடாத கோயிலில் எப்போ தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு வெறுத்தே போன சூழ்நிலையில் இருந்திருக்கேன். இப்போ திருமணம் உறுதியாகும் தன்மை. ஏன்னா 7ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்துக்கு வரனால ஆல்ரெடி பார்த்த ஒரு வரன் உங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னது இல்லை, அவங்க ஓகே சொன்ன நீங்கள் பதில் சொல்லாமல் மிச்சிருந்தது. இந்த வரன் இப்பொழுது முடிவாக போகிறது. ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுத்த பணம் வீடு வந்து சேருங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு, சார் கொடுத்தேன் திருப்பி கொடுக்கல, ஃப்ரெண்ட்ஸாக இருக்க கேட்க முடியல, சொந்தத்தில் எப்படிங்க கேட்டுக்கிறது, விரைய செலவாக போயிட்டுருக்குங்க, எப்போங்க தான் நிற்கும், இந்த மாதிரி பல தத்தளிச்சுட்டு இருந்தீங்க. அதெல்லாம் இப்போ ஸ்டாப் ஆகிற காலகட்டம். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்தே தீரும். இவ்வளோ முக்கியமான நாள். இந்த மாதத்தில் நீங்கள் போய் ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் ஆரம்பித்து கேட்கணும். கேட்டால் உறுதியாக நடக்கும். வேலை அது ரொம்ப முக்கியம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி, உங்கள் ராசி அதிபதி அவரே சுக்கிரன் இப்பொழுது 10ஆம் இடத்தில் பயணிக்கிறார். பின்னர் 11ஆம் இடத்துக்கு கேதுவோட ராகுவோட வேறு சேர போகிறார். இப்போ பலன் சும்மா விடுமா? வேலை என்றதில் அதிகார பதவி உண்டு, வேலையில் வளர்ச்சி உண்டு. புதுசாக ஏதோ கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குங்க. இப்போ தான் புதுசாக கிளைண்ட்டை மீட் பண்ணுறது, வேறு மொழி சம்மந்தப்பட்ட கிளைண்ட்டை மீட் பண்ணுறது, இந்த மாதிரி காலகட்டம் வருது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, புதுசாக ஒரு விஷயம் வரப்போகுது. புது ப்ராஜெக்டாக இருக்கலாம், புது ஒரு விஷயம் இருக்கலாம். அது என்ன எதுன்னு காது கொடுத்து கேட்டு அது விஷயத்தை கற்றுக்க பாருங்கள். இது பிற்காலத்தில் பல ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்துடும். இப்போ அது ரொம்ப இதாக வேண்டாம், ஏன் ரிஸ்க் எடுத்துகிட்டு வேணான்னு ஒதுக்க வேண்டாம். இது உங்களை தலைமை பொறுப்புக்கு கொண்டு போக செல்ல வாய்ப்புண்டு. இது தவிர்க்கக்கூடாது. இப்போ சார் ப்ரொமோஷன் கிடைக்குமா, பதவி உயர்வு கிடைக்குமா, உலகளவில் ரெசெஷன் போயிட்டுருக்கு, உலகமே மந்தமாக இருக்கு, இப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? உங்களுக்கு பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு வளர்ச்சி உண்டு, வெற்றியும் உண்டு. உலகம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வேலை நடக்கிற காலகட்டம். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் முயற்சி செய்யணும். அந்த முயற்சிங்கிற ஸ்தானம் வந்துட்டால் வெற்றி ஆகும். பூர்வீகம் என்ற சொத்து, பூர்வீக சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் உண்டு, வளர்ச்சியும் உண்டு. இப்போ தான் பூர்வீக சம்மந்தப்பட்டது. ஒரு சில பூர்வீகமே இல்லை சார், அப்போ பூர்வீகத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. பூர்வீக ஊரில் சொத்து வாங்க யோகம் உண்டு. இன்னும் பூர்வீக சொத்து வரணும், இல்லை நீங்கள் பூர்வீகத்தில் சொத்து வாங்க, இதுதான் நடக்க போகுது. ஆல்ரெடி கட்டின வீடு வாங்குகிற யோகம் வந்திருக்குங்க. ஆல்ரெடி கட்டின வீடு, செகண்ட் ஹேண்ட் வீடு, ஒரு இடம் சம்மந்தப்பட்டது வாங்க பணம் வரும். குறிப்பாக முக்கியமான விஷயம், கடன் நிவர்த்தி ஆகும். ரிஷபராசிக்காரங்க சொன்னேன். பொதுவாக நான் ஒரு சில இது சொல்லுவேன், கிரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடாத ராசி இந்த ரிஷபராசி, கடன் அதிகமாக வாங்கக்கூடாத ராசி இந்த ரிஷபராசி. இப்போ உங்களுக்கு கடனை அடைத்து வெளியே வருகிற சூழ்நிலை வந்தாச்சு. வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, பொருளாதார விருத்தி வந்தாலும் அதை கவனிங்க. பிஸ்னஸ் இப்போ உங்கள் 9ஆம் அதிபதியே 10ஆம் அதிபதி இவரே பயணிக்கிற காலகட்டத்தில் இப்போ என்ன வாய்ப்புகள் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, தொழிலில் அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டான காலகட்டம் வருது. இந்த சனி பயிற்சி வேறு வரப்போகுது. உங்கள் ராசிக்கு 11இல் வரப்போகிறோம். அப்போ இப்போவே ஐடியாஸ் ரெடி பண்ணிக்கணும். உங்கள் 10இல் ராகு பகவான் வரப்போகிறார். இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாட்டு தொடர்பு, புதிய சாஃப்ட்வேர்கள் பயன்படுத்தி விளம்பரங்கள் கொடுக்கறது, புதிய கிளைண்ட்டுகள் கவர்ந்து இழுக்கக்கூடிய வாய்ப்புகள், விளம்பரப்படுத்துறது எப்படி, கவர்மெண்ட் சட்டத்திட்டத்துக்கு உண்டான அமைப்புகள் பார்க்குறது, இது மாதிரி பல விஷயங்கள் நடக்க போகுது.
இப்போ சாதாரணமாக தொழில் வளர்ச்சி அடையும். எப்படி? இத்தனை விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ எவ்வளோ விஷயங்க. ஃபஸ்ட்டு நேம் போர்டு கரெக்டாக இருக்கணுங்க. இந்த ராசிக்கு முக்கியமான விஷயம். உங்கள் கடை வச்சுருக்கோம் சார், வியாபாரம் டல்லாக இருக்கா, ஃபஸ்ட்டு உங்கள் கடையில் இருக்கிற பலகை, விளம்பர பலகை, அந்த போர்டில் பளிச்சுன்னு இருக்கா, இழுத்து அழிஞ்சிருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வேலை நடக்கும். உங்கள் கடைக்குள்ளே ஒரு லைட் எப்பவுமே எரிஞ்சிட்ருக்கும். எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் வளர்ச்சி உண்டு, வெற்றி உண்டு. நீங்கள் ஒரு தீபமாக ஏற்றிருக்கணும். வெளிச்சமும் இல்லை, உங்கள் கடை பேர் என்னென்னு போர்டும் தெரியல, இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதா உங்களுக்கு வியாபாரம் டல்லாக தான் இருக்கும். இதுதான். ஏன்னா ஆல்ரெடி 10ஆம் இடம் பதிவு சனி, அங்கே இருட்டுக்கு உண்டான அதிபதி இருக்கார். சுக்கிரன்கிறது விடிவெள்ளி, இங்கே லைட்டு தேவை. 4ஆம் அதிபதி சுகஸ்தானம், அங்கே தான் 4 வீடு, இடம், வண்டி, அதில் சூரியன். அப்போ இங்கே 2 வெளிச்சத்தை ஏற்றினாதாங்க உங்கள் தொழிலை டெவலப் ஆகும். கும்பம்ங்கிறது இதுக்கு குடம் மாதிரி, குடத்தில் இட்ட விளக்கு வெளியே வராது, கொண்டு கோபுர அளவுக்கு கொண்டு வரணும். கோபத்தில் ஏற்றின விளக்கு வெளியே வரும். அப்போ உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கணும், விளம்பரப்படுத்தணும், வெற்றி வந்துடுவீங்க. ரைட். ஹெல்த்து தான் இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹெல்த் சம்மந்தப்பட்டதாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிறு மருத்துவ செலவுகள் இருக்கிற மாதிரி வருது. சில மாதங்கள் தொந்தரவு இருக்க தான் செய்யுது. அப்போ ஸ்கின் அலர்ஜி சம்மந்தப்பட்டதாங்க, ஸ்கின் சம்மந்தப்பட்டது, இந்த வயிறு சார்ந்த உபாதைகள், தைராய்டு இருக்கா இல்லையான்னு ஒரு சில பெண்களுக்கு, முகப்பரு, இது மாதிரி சின்ன தொந்தரவுகள் வருகிற காலகட்டமாக இருக்குது. காஸ்மெட்டிக் இந்த ராசிக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சனி, உங்கள் ராசி அதிபதி சனியோட வேறு சேரப்போகிறாரு. முகத்தில் பயன்படுத்தும் க்ரீமோ சென்ட்டோ பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இந்த 1.5 மாதத்துக்குள்ள நல்லதாக இருக்கணும். இன்ஃபெக்ஷன் கொடுக்காததாக பயன்படுத்திக்காங்க. ரைட். இப்போ வயதானவர்களுக்கு எப்படி, குழந்தை பிறப்பு, இதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து பார்க்கணும் கேளுங்க, எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிறைய கேள்விகள் இருந்தது, அந்த கேள்விக்கு நான் பதில் இப்போ கொடுத்தேன் போனேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து டவுட்லாம் இருந்தால் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள், விளக்கங்கள் கொடுக்குறேன். ரைட். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா வயதானவங்க, அவங்க அதான் கேள்வி, வயதான எங்களுக்கெல்லாம் பதிலே இல்லையா? அனைவருக்குமே உண்டு. வயதானவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்கள் கால் சம்மந்தப்பட்டது, மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது. இந்த காலில் இன்ஃபெக்ஷன் மாறி வந்ததுக்கு ஒரு தீர்வு வரும். உடல் எடை குறைக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா அடுத்து சனியெல்லாம் வரும்போது நல்ல ஸ்தானத்தில் வரும். வேகமாக விரைந்து செயல்பட வேண்டியிருக்கும். குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் சென்று இது மாதிரி ஒரு பிரார்த்தனை நிறைவேற்ற வேண்டியிருக்கு. இத்தனைக்கு பதில் என்ன அப்படின்னா, உடல் எடையை குறைக்க வேண்டிய காலகட்டம். ரைட். இப்போ மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சி பெறுகிற சூழ்நிலை உண்டு. உங்கள் ராசி அதிபதி உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்கறனால மதிப்பெண் அதிகரிக்கிற சூழ்நிலை வந்திருக்கு. படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வருது. எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், கவர்மெண்ட் ரிலேட்டடான வாய்ப்புகளாக வருது. அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி டெவலப் ஆகிற பாருங்கள். உங்களை சம்மந்தப்பட்டதை விளம்பரங்கள் கொடுக்க சொன்ன மாதிரி நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்கும். ரைட். உங்கள் 12ஆம் அதிபதி, அங்கே தான் விஷயம். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தார், மீண்டும் 2ஆம் இடத்துக்கு வரார். கண் சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பணங்கள், குடும்பத்தில் சின்ன சண்டை சச்சரவுகள், இது வந்து போக வாய்ப்பு இருக்குங்க, கவனமாக இருந்துக்கங்க. ரைட். ஒரு சில எண்கள், ஒரு சில பரிகாரங்கள் கொடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் இந்த மாதத்துக்கு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா முருகர் சம்பந்தப்பட்டது. இந்த முருகருங்க பாலமுருகன், குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகன், அது குழந்தை வேலைப்பராக இருக்கலாம். முருகர் சம்மந்தப்பட்டு ரொம்ப முக்கியம். இதை கும்பிட்டுட்டு வர இல்லை சஷ்டி விரதம் இருக்க இந்த மாதத்தில் பல நல்ல விஷயங்கள் மைனஸ் குறைஞ்சு ப்ளஸ் ஆக வாய்ப்பு உண்டு. என்னென்ன எண்கள், ராசி நிறங்கள் பயன்படுத்தினா இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது 9ஆம் நம்பர், அப்புறம் 7ஆம் நம்பர், 7 கேதுவோட அம்சம் பேர் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் நம்பர், இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்களேன். கிழமையில் செவ்வாய், வெள்ளி, இதெல்லாம் அப்பப்போ புதன் பயன்படுத்திக்கலாம். இந்த கிழமையை பயன்படுத்தினா உறுதியாக வெற்றி நிச்சயம். இன்னும் வளர்ச்சியை கொண்டு போக மாற்றுக்கருத்தில். வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பயனுள்ள தகவல் பயன்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.